Savaha, the Chennai Silks. திமுக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு பாமகவை இணைத்துக் கொள்வது தொடர்பாக விசிக காங்கிரஸ் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசிகவும் ராமதாஸ் தரப்பும் தேவை என்றால் இணைவார்கள் என பேசிய செல்வ பெருந்தகைக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தற்போது ஒரு முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசிக நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்ற செல்வ பெருந்தகையின் கருத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய கட்சிகளில் ஒன்றான காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முரண்பாடு தற்போது வரை தீர்க்கப்படாத நிலையில் தற்போது விசிகாவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு எழுந்திருக்கிறது. இந்த மோதல் போக்குக்கு மிக முக்கிய காரணமாக ராமதாஸ் தரப்பு அமைந்திருப்பதாக விமர்சனம் எழ தொடங்கி இருக்கிறது. பாமக இரண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, இரண்டு அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் அன்புமணி தரப்பு பாமகவை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் ராமதாஸ் தரப்பு இன்னமும் எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பான எந்த விதமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை. குறிப்பாக அண்மை காலமாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ராமதாஸ் எடுத்திருப்பதாகவும் விமர்சனங்கள் எழ தொடங்கியிருந்தன. காரணம், அன்புமணி தரப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அவர் திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய பாமக ராமதாஸ் தரப்பு இணையும் பட்சத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதை தவிர எங்களுக்கு எந்த விதமான வழியும் இல்லை என்ற ஒரு தகவலை திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதற்கான பல்வேறு காரணங்களையும் அடுக்கியிருந்தார். குறிப்பாக சாதி ரீதியிலான பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாமக செயல்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை விசிகாவும் பாமகவும் இணைவதில் தவறில்லை எனவும் திருமாவளவனும் ராமதாசும் இணைந்து செயல்பட்டவர்கள் தான் எனவும் தேவைப்படும் பட்சத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை விசிக மாற்றிக்கொள்ளும் என்ற ஒரு கருத்தை அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கும் போது தெரிவித்திருந்தார். இந்த கருத்து விசிக நிர்வாகிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அந்த நிலைப்பாட்டில் இறுதி வரை உறுதியாக இருப்பேன் என அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தங்களுடைய அரசியல் கட்சி தொடர்பாகவும் தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் அதனை மாற்றிக்கொள்ளும் என்ற ஒரு முடிவை அறிவிப்பதும் என்பது நாகரிகமற்ற அரசியல் அணுகுமுறை என காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். இது விசிக மற்றும் காங்கிரஸ் இடையே மிகப்பெரிய மோதலை உருவாக்கக்கூடிய கருத்தாக அமைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தற்போது வரை குழு கூட அமைக்கப்படாத நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் ஆளாளுக்கு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் அவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு உச்சத்தை எட்டுவதும் திமுக கூட்டணியை வலுவிழக்க செய்யக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.